டி20 உலகக்கோப்பை தொடர் கடந்த சில நாட்களாகவே நடந்து வந்தது. இந்த தொடர் நேற்றைய தினம் முடிவுக்கும் வந்தது. இந்த டி20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டி நேற்று இரவு அகமதாபாத் மைதானத்தில் வைத்து நடைபெற்றது. இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது மிகவும் அதிகமாகவும் இருந்தது. அதிலும் இந்த போட்டி நடைபெறும்போது இந்த போட்டியை பார்க்க மைதானத்தில் இந்திய பிரபலங்கள் கிட்டத்தட்ட அனைவருமே வந்துவிட்டனர். பிரதமர் மோடியில் தொடங்கி அமித்ஷா, தல தோனி என இந்தியாவின் முக்கியமான அனைத்து பிரபலங்களும் இந்த போட்டியை காண மைதானத்திற்கு வந்திருந்தனர். அந்தளவுக்கு இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது மிக மிக அதிகமாக இருந்தது. அதற்கு காரணம், நேற்று நடைபெற்ற இந்த ஒரு இறுதிப் போட்டியில் இந்திய அணி மட்டும் வெற்றி பெற்றுவிட்டால் அது சரித்திரத்தில் இதுவரையிலும் நடக்காத ஒன்றாக மாறிவிடும். ஆமாங்க, அதற்கு காரணம் டி20 உலகக்கோப்பையின் நடப்பு சாம்பியனாக இந்திய அணிதான் இருக்கிறது. அப்படி நடப்பு சாம்பியனாக இருக்கும்போது நடப்பு சாம்பியனாக இருக்கும் அணி இதுவரை டி20 உலகக்கோப்பையை மீண்டும் வென்றதே கிடையாது என்பதுதான் வரலாறு. இதுபோக இதுவரையிலும் எந்த ஒரு கிரிக்கெட் அணியும் 3 முறை டி20 உலகக்கோப்பையை வென்றதே கிடையாது. அப்படி ஒரு வரலாறும் இருக்கிறது. அதேபோல நியூசிலாந்து அணிக்கு எதிராக இதுபோன்ற முக்கியமான இறுதிப் போட்டிகளில் இந்திய அணி நியூசிலாந்து அணியை வென்றதே கிடையாது என்ற வரலாறும் இருக்கிறது. இவை அனைத்திற்கும் மேலாக நேற்று நடைபெற்ற இந்த அகமதாபாத் மைதானத்தில் முக்கியமான இறுதிப் போட்டிகளிலும் இந்திய அணி வென்றதே கிடையாது என்ற வரலாறும் இருந்து வந்தது. இப்படியாக இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான 1% கூட இதற்கு முந்தைய வரலாற்றில் இருந்ததே கிடையாது. அதனால்தான் இந்த ஒரு போட்டி மீதான ஆர்வம் என்பது இந்திய பிரபலங்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்தது. அதே சமயம் நியூசிலாந்து அணியை எடுத்துக்கொண்டால் இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெறுவதற்கு ஒட்டுமொத்த நியூசிலாந்து நாடும் மிகப்பெரிய விலை ஒன்றையும் கொடுத்திருந்தது. அது என்னன்னா, இந்த போட்டி தொடங்கும் நேரம் என்பது இந்தியாவில்தான் இரவு 7 மணி. இதுவே நியூசிலாந்து நாட்டை எடுத்துக்கொண்டால் அங்கே இரவு 2:30 மணி அளவில்தான் இந்த போட்டி தொடங்குகிறது. சரியாக சொல்லணும்னா திங்கட்கிழமை அதிகாலை 2:30 மணிக்குத்தான் இந்த போட்டி நியூசிலாந்து நாட்டை பொறுத்தவரையில் தொடங்குகிறது. ஆகவே இந்த போட்டியை நியூசிலாந்து ரசிகர்கள் பார்ப்பது என்பது மிக மிக கடினமாகவே இருந்தது. அதே சமயம் இந்த போட்டியை தொலைக்காட்சியில் மூலம் பார்த்தாவது தங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று நியூசிலாந்து கேப்டன் மிச்சல் சார்னர் வந்துட்டு நியூசிலாந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கடிதம் ஒன்றையும் எழுதியிருந்தார். இந்தியா போன்ற ஜாம்பவான் அணியை வீழ்த்த வேண்டுமென்றால் நியூசிலாந்து ரசிகர்களாகிய உங்களின் ஆதரவு எங்களுக்கு முழுமையாக இருக்க வேண்டும் என்றும், அதனால் இரவு 2:30 மணி அளவில் அலாரம் வைத்து எந்திரித்தாவது இந்த போட்டியை பெரும்பாலான நியூசிலாந்து ரசிகர்கள் பார்க்க வேண்டும் என்றும், அப்படி பார்த்தால்தான் எங்களால் வெற்றி பெற முடியும் என்றும், நியூசிலாந்து ரசிகர்கள் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றும் நியூசிலாந்து கேப்டன் கடிதம் ஒன்றை நியூசிலாந்து ரசிகர்களுக்கு எழுதியிருந்தார். அதுவும் திங்கட்கிழமை அதிகாலை 2:30 மணி என்றால் அன்றைய தினம் வேலைக்கு செல்பவர்களின் கடமைகளும் பாதிக்கப்படும், பள்ளிகளுக்கு செல்லும் குழந்தைகளின் கடமைகளும் பாதிக்கப்படும். ஆகவே இதையும் மனதில் வைத்து நியூசிலாந்து கேப்டன் அந்த கடிதத்தில் இந்த ஒரு நாள் நியூசிலாந்து அணிக்காக விடுமுறை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது தாமதமாகவாவது வேலைக்கோ பள்ளிக்கோ செல்லுங்கள். அப்படி செல்லும்போது உங்கள் ஆசிரியரோ உங்கள் மேலதிகாரிகளோ எதற்காக தாமதமாக வந்தீர்கள் என்று கேட்டால் நியூசிலாந்து கேப்டனான நான் எழுதியிருக்கும் இந்த கடிதத்தை அவர்களிடம் காட்டுங்கள் என்று நியூசிலாந்து கேப்டன் மிகவும் நெகிழ்ச்சியாக இப்படி ஒரு கடிதத்தை நியூசிலாந்து ரசிகர்களுக்கு எழுதியிருந்தார். அதாவது அந்த அளவுக்கு இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கை என்பது நியூசிலாந்து அணிக்கு இருந்து வந்தது. ஆனால் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியில் இருந்து தோனி வரையிலும் இந்த போட்டியை காண வந்திருந்தனர். அந்தளவுக்கு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த ஒரு போட்டியில் இந்திய அணி பிரம்மாண்டமான அதிரடியை வெளிப்படுத்தி நியூசிலாந்து அணியை எளிதாக வீழ்த்தியிருந்தது. இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, இசான் கிசான், சிவம் தூபே உள்ளிட்டவர்களின் அதிரடியால் இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 255 ரன்கள் என்ற இமாலய இலக்கை எட்டியது. பிறகு இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணி ஆரம்பத்தில் அதிரடியாக விளையாட நினைத்தாலும் கூட அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து திணற ஆரம்பித்தது. இதனால் 19 ஓவர்களிலேயே
மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் 159 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது நியூசிலாந்து அணி. இதன் காரணமாக இந்த போட்டியில் 96 ரன்கள் என்ற இமாலய ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி தோல்வியை தழுவியது. ஆக இந்த போட்டியில் இப்படி ஒரு பிரம்மாண்ட வெற்றியை இந்திய அணி படைத்திருந்தது. இந்த வெற்றி மூலமாக இதற்கு முன்பு சொல்லப்பட்ட அனைத்து விதமான வரலாற்றையும் தவிடுபொடியாக்கி 3வது முறையாக T20 உலகக்கோப்பையை வென்ற முதல் அணி என்ற சாதனையையும், அதேபோல நடப்பு சாம்பியனாக இருந்து கொண்டு மீண்டும் T20 உலகக்கோப்பையை கைப்பற்றிய முதல் அணி என்ற சாதனையையும், மேலும் அகமதாபாத் மைதானமான இந்த மைதானத்தில் இந்திய அணி இறுதிப் போட்டிகளில் வெற்றி பெற்றதே கிடையாது என்ற சாதனையை முறியடித்து இந்த போட்டியில் வெற்றி பெற்றதும், அது மட்டுமில்லாமல் நியூசிலாந்து போன்ற அணிக்கு எதிராக இது போன்ற முக்கியமான இறுதிப் போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றதே கிடையாது என்ற சாதனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த போட்டியில் வெற்றி பெற்றும் என இப்படியாக பல வரலாற்றுகளை முறியடித்து இந்த போட்டியில் புதிய வரலாற்று சரித்திரத்தை படைத்திருந்தது இந்திய அணி. அதே சமயம் என்னதான் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றாலும் கூட வெற்றிக்கு பிறகு இந்திய அணி கையில் வெற்றி கோப்பை கொடுக்கப்பட்டது. அந்த சமயத்தில் இந்திய அணி வீரர்கள் ஒருபுறம் வெற்றி கொண்டாட்டத்தை தொடங்கினாலும் கூட மறுபுறம் சோகமே உச்சமாக இருந்த நியூசிலாந்து அணி வீரர்கள் உச்சக்கட்ட கலக்கத்தில் இருந்து வந்தனர். அந்த ஒரு தருணத்தில்தான் இந்திய அணி செய்த ஒரு செயல் ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களையும் மெய்சிலிர்க்க வைத்தது. ஏனென்றால் தோல்வியடைந்த நியூசிலாந்து அணியை அழைத்து நியூசிலாந்து அணியிடம் வெற்றி கோப்பையை கொடுத்து நியூசிலாந்து அணியும் இந்திய அணியும் சேர்ந்தேதான் இந்த வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடியது. எப்படி? நியூசிலாந்து அணியும் இந்திய அணியும் சேர்ந்தேதான் இந்த வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடியது. இப்படி ஒரு செயலை இதற்கு முன்பு எந்த ஒரு கிரிக்கெட் அணியும் எந்த ஒரு சிறு தொடரிலும் கூட செய்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது T20 உலகக்கோப்பை போன்ற முக்கியமான தொடரின் இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்த ஒரு அணியை அழைத்து வெற்றியை பகிர்ந்து கொண்ட அந்த ஒரு மனசுதாங்க உண்மையான கடவுளுக்கு சமம். அதுவும் நியூசிலாந்து ரசிகர்களின் மனநிலைமையை புரிந்து கொண்டு இந்திய அணி செய்த இந்த ஒரு செயல் என்பது ஒட்டுமொத்த நியூசிலாந்து ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய நிகழ்ச்சியாக இருந்திருக்கும். இதுதான் மற்ற நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்று கூட சொல்லலாம். எதிரிகளாக இருந்தாலும் கூட அவர்களும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்தியாவின் நோக்கமாக இருக்கிறது என்பதை இந்த ஒரு செயல் உணர்த்தியிருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்க, நேற்றைய போட்டியில் இந்திய அணியின் இந்த ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பற்றியும் 3வது முறையாக T20 உலகக்கோப்பையை இந்திய அணி கைப்பற்றியிருப்பதை பற்றியும், அதனைத் தொடர்ந்து எதிரணியையும் எதிரணி நாட்டு ரசிகர்களையுமே மெய்சிலிர்க்க வைத்த இந்திய அணியின் இந்த ஒரு செயலை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.